இன்டெஃபினைட் ப்ரோனவுன்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்டெஃபினைட் ப்ரோனவுன்களில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை எனிதிங். எனிதிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஏதாவது எனும் பொருளில் பயன்படுத்தலாம். எனிதிங் அப்படிங்கிற வார்த்தையை ஏதாவது எனும் பொருளில் பயன்படுத்தலாம். ஆனால் இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்? பொதுவாக கேள்விகள் கேட்கும் பொழுதும், அதாவது கேள்வி கேட்கும் போதும் எதிர்மறையில் பதில் கூறும் பொழுதும் மட்டுமே பயன்படுத்துவோம். கேள்விகள் கேட்கறதுக்கும் நெகட்டிவ்ல பதில் சொல்றதுக்கும் மட்டும் பயன்படுத்துவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ கேள்விகள் கேட்கறதுக்கு டு யூ வாண்ட் எனிதிங், உனக்கு ஏதாவது வேணுமா? டு யூ வாண்ட் எனிதிங், உனக்கு ஏதாவது வேண்டுமா? ஸோ இந்த இடத்துல எனிதிங்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏதாவது. இந்த இடத்துல வந்து பாருங்க, he didn't say anything, அவன் எதுவும் சொல்லவில்லை. he didn't say anything அப்படின்னா அவன் எதுவும் சொல்லவில்லை. இந்த இடத்துல எனிதிங்க்கு என்ன மீனிங்? எதுவும். ஸோ பாருங்க, எனிதிங் அப்படிங்கிற வார்த்தையை கேள்வி கேட்கும் பொழுதும் எதிர்மறையில் he did not say anything, he did not say anything எதிர்மறையில் பேசும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மேக்சிமம் எனிதிங்கிற வார்த்தையை கேள்விகள் கேட்கும் போதும் எதிர்மறையில் பேசும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்கள் சப்போர்ட் டீமுக்கு காட்டுங்க. தேங்க்யூ.